வணக்கம். சுதா கிச்சன். கருவேப்பிலை கொத்தமல்லி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எப்படிங்கிற வழிமுறையை சொல்கிறேன். நான் கடைக்கு போய் கொத்தமல்லி வாங்கும்போது ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சட்னி அரைச்சது போக பாக்கியே எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். பாதியை பிரித்து சமைக்கிற அளவுக்கு நைஸாக கட் பண்ணி இந்த டப்பா ஃபுல்லாக வச்சுருந்தேன். டப்பா ஃபுல்லாக வச்சு ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு அடியிலையும் மேலேயும் மூடி வச்சுருந்தேன். இதில் வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாக்கி அடியில் ஒரு பேப்பர் கொடுத்து மேலே நான் ஒன்றும் பேப்பர் வைக்கலை, ஃபுல்லாக இருந்ததுனால அப்படியே வச்சு மூடி, அதே மாதிரி கருவேப்பிள்ளையையும் கீழே ஒரு பேப்பர் கொடுத்து மூடி பால் வைக்கிற ட்ரேயில் அளவான இந்த டப்பா வச்சு வச்சுருந்தேன். நான் 3ஆம் தேதி வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி தேதி 14 தேதி ஆயிடுச்சு. 10 நாளைக்கு மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இருக்குது. இதே மாதிரி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம அவசரத்துக்கு ஓட வேண்டாம். தீர்றதுக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டு நம்ம திரும்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது, எளிமையான மெத்தடாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வாங்கி பால் ட்ரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. இதில் ஃபுல்லாக இருந்ததை நான் சமையல் செஞ்சுட்டேன். பாக்கி இருக்கிறத 10 நாள் கழித்து காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.